ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா சேனக்கிழங்கு வடை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வடை. இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒவ்வொரு ஊரில் சென்னையிலலாம் கருணக்கிழங்கும்பாங்க. இது நாங்கள் சேனக்கிழங்கும்போம். இதில் தான் வடை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வடைக்கு முதல்ல கடலை பருப்புங்க 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ சேனக்கிழங்கு பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேனக்கிழங்கை இந்த இங்கே பாருங்கள், கேரட் துருவும் இல்லையா, இதில் வச்சு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், சேனக்கிழங்கும் நல்லா துருவி எடுத்தாச்சு. பழைய கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புது கிழங்கா இருந்தால் 1 வாரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் அரிக்கும், அதுக்காக தான். இப்போ இதை துருவி வச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடலை பருப்பு இருக்குங்களே, இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். தண்ணி இல்லாமல் அரைக்கணுங்க. அதுமாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சேனக்கிழங்கு வந்து துருவி வச்சுருக்கோம், அதிலே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாங்க. இதிலே வந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டேங்க. ஸோ உப்பு சேர்க்க வேணாம். இந்த கடலை பருப்பில் பாருங்கள், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் 1 கப்பு, அதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது, இதாங்க காரத்துக்கு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், அதை சேர்த்துடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணது. பாருங்கள், 3 பெரிய பல் பூண்டு இஞ்சி இருக்குங்க. இதை நான் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 3 பெரிய பல் பூண்டு இஞ்சி இருக்குங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. பாருங்கள், நல்லா தட்டிட்டே பூண்டும் இஞ்சியும் இப்போ இதை சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளுங்க சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோங்க. பருப்பு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா உப்பு இப்போ சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் பருப்பு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு, அதை சேர்த்துடலாங்க. ஏன்னா இப்போ துருவி வச்சுருக்கனால இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், தண்ணி பதமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பருப்பு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாமே போட்டாச்சு. ஸோ நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடையாக தட்டி போட்டுடலாங்க. எப்போயும் நம்ம பருப்பு வடை போடுவோம் இல்லையா, அதே போல் தட்டிக்கலாங்க. தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காய்ச்சிடுச்சுங்க. நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம். பாருங்கள், பாருங்கள், சேனக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்க பருப்பு வடை மாதிரி இருந்தாலும் நம்ம சேனக்கிழங்கு சேர்த்துருக்கனால சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சேனக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.